கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்க அது ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்பொழுது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடலில் பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்க பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன இந்த கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் அவர். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொல்றேன், திட்டமே இல்லையே, அறிவிப்பா வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய
சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கூடுதல் செய்தியாக மான் உறுப்பினர் இன்னொருங்க ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மான்